ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு 12 லக்னங்களுக்கான வாழ்வியல் பலன்கள், கட்டமைப்பு, அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம், செய்யக்கூடாது, எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவங்க என்ன மாதிரியான குடுப்பனைகளை அனுபவிக்கிறாங்க என்பதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விதமான செயல்பாட்டு முறைகள், இறை வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றுங்க. ஏன்னா ஒரு லக்னம் தான் ஒரு ஜாதகருடைய உயிர் நாடி. அந்த லக்னம் என்ன குடுப்பனையோடு வருதோ அதற்கு என்ன அமைப்பு, எல்லா பாவத்துக்குமே ஒரு அவுட்லைன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த அவுட்லைனை தொட்டு தான் நம்மளுக்கு செயல்பாடுகள் நடக்க போகுது. அது எப்படி நடக்கும்? சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு தசா புத்தியின் வாயிலாக நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு என்ன மாதிரியான தசாபுதிகள் நடக்கும், அப்போ என்ன மாதிரியான பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும், நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் இந்த பதிவில் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். பதிவினை முழுமையாக கேளுங்க. உங்களுடைய பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடந்து வரக்கூடிய நாட்களெல்லாம் நீங்கள் இதை ஒரு வானிலை அறிக்கை மாதிரி வைத்து சிறப்பாக செயல்பாடுகள், திட்டங்களை தீட்டி உங்கள் மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மீன லக்னத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்ன? இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்னென்ன? மீன லக்னத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம் வந்துடும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் அந்த லக்னத்தில் விழும். இப்போ இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குருவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் குரு 1-9 இருக்கும்போது சிறப்பு, அதற்கப்புறம் 5 இருக்கலாம், அதற்கப்புறம் 2 இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் எளிமையாக அனைவர்கிட்டையும் பழகிடுவாங்க. அதே போல் நம்மளுக்கு நிறைய ஒரு செல்வத்தை இவங்க வம்சத்தில் இழந்தவங்க இருப்பாங்க. அதே போல் வித்தைகளை கற்றுக் கொடுத்து அதன் மூலமும் பணம் ஈற்றுபவர்கள் அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிம்மதியான வாழ்வு, பெரும்பாலும் நம்மளுக்கு தூக்கம், சாப்பாடு, நம்மளுடைய தேவைகள்லாம் ஃபுல்ஃபில் ஆகிட்டாலே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிடுவோம். அந்த மாதிரி பெரும்பாலும் மீன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீனத்தில் பிறந்துட்டாலே என்ன பண்ணோன்னா நம்ம இதுவும் கடந்து போகும், அதாவது வாழ்க்கையின் அனைத்து விதமான அனுபவங்களையும் ஏற்று நம்ம வாழ்க்கையுடைய தத்துவமே என்னான்னு புரிஞ்சுக்குவோம். இதுவும் கடந்து போயிடும், இதுக்கு மேலே வாழ்க்கை ஒன்றுமே இல்லை அப்படின்னு மோட்ச நிலையை அடையக்கூடியது தான் இந்த மீனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் அயனசயன போகத்தை குறித்தாலும் அதுதான் அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல், அதிகப்படியான, அதனால் சுக்கிரன் உச்சமான அன்கண்டிஷ்னல் லவ், பிரபஞ்சம், இயற்கை, நம்மளுடைய குருமார்கள்லாம் ஒரு லவ் வைப்பாங்க பார்த்திங்களா, அனைத்து உயிர்களெடுத்தும் அன்பு செலுத்து அப்படின்னக்கூடிய ஒரு பரந்த ஒரு அஃபெக்ஷன். சுக்கிரன்னாலே அனைவரிடமே ஒரு கட்டுக்கடங்காத அன்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அன்பை வைக்கக்கூடிய ஆன்மீகம், பிரபஞ்சத்தை போய் கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆகிறதுலாம் இந்த இடம்தான். அந்த 12ஆம் இடம் நம்ம அயனசயன போகம் மட்டும் எடுத்துக்கூடாது. அப்போ மீனத்தில் பிறந்தவர்கள் நிறைய அனுபவங்களை சந்தித்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஞானம் பெறப்போகிறவர்கள். ஒரு பொருளையும் ஒரு அனுபவத்துலேயும் ஒரு வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு செயல்லையும் அதை ரசித்து ருசித்து கடைசியில் ஞானத்தை அடையக்கூடிய நிலைமை, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன சொல்ல, லெட்ஸ் கோ ஆன் அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த மீன லக்னம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில் நிறைய ட்ராவல்ஸ் பார்க்கலாம், நிறைய நீண்ட தூர பயணங்கள், அதே போல் அறிவு சார்ந்த துறைகளில் ஞானம், முக்தி, மோட்சம், அதே போல் இறை நம்பிக்கை, கல்வித்துறைகள், பொருளாதாரம், வங்கிகள், நடனம், நாட்டியம், இந்த இதிலெல்லாம் இவங்க ஃபீல்டெல்லாம் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தில் வட்டி தொழில் செய்தவர்களும், அதே போல் தந்தை அருமை தெரியாதவர்களும், கடனுக்காக பெரிய அளவு சொத்துக்களை இழந்து இருப்பவர்களும் இவங்க வம்சத்தில் இருப்பாங்க. அதே போல் அரசாங்கம், அரசியல் துறையில் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் இவங்க குடும்பத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர்லாம் தனியாக இருப்பாங்க பாருங்கள்,
அவங்களுக்கு கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து வெளியூரில் இருப்பாங்க. இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க. எல்லாம் நான் பார்த்துக்குவேன், என்னை பார்த்துக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு அந்த ஒரு சில வயசானவங்கலாம் ரொம்ப அந்த மன உறுதியோடு இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் வயசான காலத்தில் இவங்களுக்கு என்ன கொழுப்பு பாரு, நம்ம கூட வந்து இருக்காமல் இவங்க ஒண்டியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அவங்க நம்ம முயற்சி நம்ம யாருக்கும் கஷ்டப்படக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சிட்டே நம்ம இருக்கணும் அப்படின்ற சிந்தனை கொள்கை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவங்க மீன லக்னக்காரர்கள். அதே போல் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ஊனமுற்றவர் இருப்பாங்க. அதே போல் பெராலிட்டிக் முடக்குவாதம் கொண்டவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆங்கில மருத்துவம் இவங்களுக்கு ஒத்துக்காது. ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் உள்ளவர்கள், தீட்சை வாங்கக்கூடியவர்கள். இந்த இடமே அதான் 12ஆம் வீடு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இவங்க வம்சத்தில் ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு மீனத்திலேயே இருக்கிறாருன்னா எல்லாமே நல்ல பலன்கள் தான். நல்ல வாழ்க்கை அமையும். எல்லாத்தையும் ரசித்து ருசித்து சுவைத்து வாழக்கூடிய சுபமான யோகத்தை பெற்றவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 1/10 கூடியவரே குருவாயிட்டார். அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஜாதகர் வந்து பிறந்த உடனே ஒரு கர்மம் அவங்க வீட்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆண் ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு ஆட்களை சேர்த்து விடக்கூடியவர்கள் அதையே ஒரு தொழிலாகவும் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சொந்த தொழில் செய்யும் எண்ணம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. 2ஆம் இடமே வந்து மேஷ வீடாக வரும். பொருளாதாரம் நன்று, வாக்கு பலிதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் வருமானம் உண்டு. உபதேசம், அதே போல் கோயில் ட்ரஸ்ட்டு மூலம் வருமானம் செய்வாங்க. அதே போல் இவங்களுக்கு மந்திர ஜபம் சொல்லுவாங்க. தீட்சை தருவர், அதன் மூலம் அதான் ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களை இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். தானே சமைத்து உண்பார்கள். நன்றாக சமைக்கக்கூடியவர்கள் இவர்களே. இவங்க பேச்சு அதிகாரம் இருக்கும், காரசாரத்தோடு இருக்கும். அதான் ஒரு டாமினேட் மாதிரி இருக்கும், அப்படி வழி நடத்துகிற மாதிரி, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பேச்சோட தோரணை. இவங்க வந்து இடம் சொத்து தகராறு, இவங்க குடும்பத்தில் உண்டு. சொத்து தகராறு, இட தகராறு இவங்க குடும்பத்தில் உண்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து இவங்க குடும்பத்தில் என்ன மாதிரியான தொழில்கள் இருக்கிறாங்கன்னா, சர்வீஸ் ஓரியன்ட் பேஸில் இருப்பாங்க. அது மருத்துவம், மற்றவர்களுக்கு சேவையாகவும் இருக்கும், அதன் மூலியமாக வருமானமும் ஈட்டக்கூடியது. அந்த மாதிரி தொழிலையும் இருப்பாங்க. மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை, நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை, வாகனம் சம்மந்தப்பட்ட துறை, யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களே இயங்களே அப்படின்னு சொல்லலாம். இயற்கையிலேயே இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அரசு வருமானமும் உண்டு. கண் பல் பிரச்சனை இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. 2லேயே குரு இருக்கிறாருன்னா அரசாங்க வேலை. இப்போ 2ல் லக்னாதிபதி இருக்கிறார் எங்கள் மேஷத்தில். அரசியல் அரசாங்கத்தில் இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அரசாங்க வேலை நிச்சயம் உண்டு. தலைமை பதவியில் வைப்பாங்க. நல்ல உணவு பிரியராக இருக்கிறாங்க. அதுக்கு தான் இவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லியாச்சு. வெரைட்டியாக. 3ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. கம்யூனிகேஷன். உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ஷார்ப்பாக இருக்கும், கால்குலேட்டிவாக இருக்கும். அதே போல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மனசில் இருக்கிறத நேரடியாக சொல்லிடுவாங்க. ஆனால் ரிசீவ் பண்ணிக்கிறவங்க அது வேறு மாதிரியாக புரிந்து கொள்வாங்க. இளைய சகோதரர் இருப்பார். அவருக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அவரே வந்து புதனின் தோஷம் பெற்றவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்ட்ஸ், ஆர்டிங், பேங்க், டீச்சிங் ஒர்க், அதே போல் கம்யூனிகேஷனில், அதே போல் கையை கொண்டு ஒரு வேலை செய்வது, அதே போல் புத்தியை பேச்சை காசாக்கிற தொழிலில் இவங்க சகோதரர் இருப்பாருன்னு சொல்லலாம். அதே போல் இவங்களை சுற்றி என்ன மாதிரியான ஆட்கள் இருப்பாங்கன்னா, யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் இருப்பவங்க, அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு, ஆடிட்டிங்கு, டீச்சர்ஸு, பேங்கிங் இப்படி தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். இவங்க சுற்றி இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இவங்க சகோதரரும் இருப்பாங்க, இவங்களே அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெண்களால் அவமானம் ஏற்படும், கவனமாக இருக்கணும். 3/8 சுக்கிரனாக வர்றதுனால தற்கொலை எண்ணம் இருக்கும். அதனால் குலதெய்வத்தை வழிபடும்போது இதெல்லாம் சரி செய்து கொள்ளலாம். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். சுய முயற்சியால் சொத்து அமையும். அடிக்கடி பதவி உயர்வு எடுத்துக்கொண்டே இருக்கும். இப்போ 3ல் ரிஷபத்தில் குரு இருக்கிறாருன்னா, இப்போ ஏற்கனவே குருவும் சுக்கிரனையும் பரிவர்த்தனை ஆயிடுவாங்க ஒரு சில ஜாதகங்களில். சுக்கிரன் உச்சமாகிடுவார். அப்போ எப்படி இருக்குன்னா, தைரியசாலி, பராக்கிரம, அதே போல் துணிவும் சாகசமும் அதிகமாக இருக்கும். அதே போல் கலை, அதே போல் ஒரு எழுத்து, இதெல்லாம் இவங்க ஆர்வம் கொண்டவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. 3க்கு 8க்கு சுக்கிரன் சொல்லிட்டோம். அதனால் இவங்களுக்கு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள், சகோதரரால் பிரச்சனை ஏற்படும், விரலில் அடிபடும். திருமணம் முடிஞ்ச உடனேயே இவங்க வந்து நண்பர்களையோ மனைவியின் தங்கை சார்ந்த உறவுலையோ இவங்க வந்து கவனமாக இருக்கணும். அவங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. கம்யூனிகேஷன் விஷயத்தில் கவனம் வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரையும் கேட்காமல் யாருக்கான தகவல்களையும் அவங்க இப்போ ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்க சார்ந்த விஷயங்கள்லாம் கம்யூனிகேஷனில் பகிர்ந்துடக்கூடாது. அவங்க சார்ந்த விஷயங்களே பகிர்ந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. கமிஷன் நன்று, உயில் சொத்து ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு.
சீட்டு போடக்கூடாது, போட்டால் லாஸ் ஆகிடும். அப்படிலாம் சீட்டு போடுறோன்னா முதல்லையே சீட்டை எடுத்துடணும். உப ஆயுள் குறைபாடு உண்டு, கோர்ட்டு கேஸு வழக்கு நிச்சயம் உண்டு. ஏன்னா 3/8க்குரியவர் இருக்கனால. என்னதுனால வழக்கு வரும்? இப்போ கோர்ட்டு கேஸ் வழக்கு வரணுன்றோம். எதற்காக வரும்னா, ஒன்று கலத்தரத்தோட நகை காணாமல் போயிடுச்சுன்னு போகிறோம். இல்லை கணவன் மனைவி குடும்ப சண்டை தகராறு என் கல்யாண புதுசுலேயே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. 4ஆம் வீடாக மிதுன வீடு இவங்களுக்கு வருது. அதற்கு அதிபதி புதன். தாயை பற்றி நல்ல விதமாக சொல்லணும். அம்மாவை பற்றி அவங்க அப்படி அவங்க இப்படி நீங்கள் விளையாட்டுக்கு ஏதாவது சொன்னால் கூட அது பெரிய ஒரு வதந்தியாக பரவிவிடும். ஏன்னா மிதுனம் ஒரு காசிப் ராசி. அம்மாவுக்கே குருதோஷம் இருக்கும். அம்மாவே அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீச்சர், ஃபினான்ஸ் ஃபீல்டில் வந்து அம்மாவுடைய வம்சத்திலேயே சம்மந்தப்பட்டவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். பிராமின் தொடர்பு அம்மாவுடைய குடும்பத்திலையும் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அம்மாவுடைய பர்சனல் லைஃபே பாதிக்கப்பட்டிருக்கும். பேருக்கு கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. திருமண வாழ்வே பிரச்சனை. அதே போல் அம்மா குடும்பத்தில் வந்து அல்பாயுள் கொண்டவர்களும் இருப்பாங்க. மியூசிக், டான்ஸ் கலைகள் ஆர்வமும் அவங்க குடும்பத்தில் வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4லேயே குரு இருக்கிறாருன்னா கேந்திரத்தில் குரு இருக்கிறாரு, அது வலிமைன்னு சொல்லலாம். அது தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம். இது வந்து மீன லக்னம்னாலே கேந்திராதிபத்திய தோஷம் உடையது. இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை போக்குவதற்கு இவங்க வந்து தினமும் 5 நிமிடம் பின்னோக்கி நடக்கும்போது இந்த அதிகப்படியான கேந்திராதிபத்திய தோஷம் நீங்கிடும். ஏன்னா தொழில், திருமணம், படிப்பு, வேலைவாய்ப்புன்னு ஒரு தடையை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ கேந்திரத்தில் குரு உட்காந்து புதனை நல்லபடியாக அமைஞ்சிட்டாருன்னா இவங்க நல்லா படிக்கிறாங்க, நாலேஜ் கெயின் பண்ணிடுறாங்க, நல்ல நாலேஜும் இருக்கும், நுணுக்கமான அறிவாக இருக்கும், நல்ல வாக்குத்தன்மையோடு இருக்கிறாங்க. அதே போல் நல்லாவும் பேச்சு திறமை இருக்குது இவங்களுக்கு. டீச்சிங் ப்ரொஃபஷனு, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, பேங்க்கில், அதே போல் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ஈஸியாக நுழைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4, 7 கூடவே புதனாக இருப்பார். இப்போ 4க்கு சப்போர்ட் பண்ணால் மனைவி அவங்க பக்கத்து இடத்துலையே இருப்பாங்க, ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் வந்து பிரச்சனையாக இருக்கும். 4க்கு சப்போர்ட் பண்ணால் பிரச்சனையான கூட்டு தொழிலுக்கு ஒரு தீர்வு உண்டுன்னு சொல்லலாம். மனைவியோடு சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைத்து கொள்ளலாம். அதே போல் கலத்தரத்துடைய பேரில் சொத்தும் வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு 5ஆம் இடமா என்ன வருதுன்னா, இவங்களுக்கு சந்திரனுடைய வீடு, கடகத்துடைய வீடாக இருக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவும் வந்து இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்காக செலவு செய்வாங்க. குழந்தை தாமதமாக கிடைக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத குழந்தைகளாக இருக்கும். சுயநலம் கொண்டவங்க, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, அவங்க தான் வாழ்க்கை உலகம் நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அப்படி இல்லாமல் சமூகத்தோடு இவங்க வந்து சர்வே பண்ணுற மாதிரி இவங்களை வளர்க்கணும். அதே போல் ஒரு மிஷின் சம்மந்தமாக, ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கற்றுக்கிட்டு அதை மட்டுமே வச்சு பேஸ் பண்ணி வேலை செய்கிற மாதிரி அவங்கள பழக்கி விடவும் கூடாது. அதே போல் குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கும். அது நீர்நிலையில் அருகே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து உண்டு இவங்களுக்கு கிடைக்கும். 5லேயே குரு இருக்கிறாரு கடகத்தில். அப்போ அங்கே ஒரு உச்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பலசாலி, புத்திசாலி, அதிர்ஷ்டக்காரர், நல்ல யோகம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வசதியாக வாய்ப்பும் இருக்கும். அதே போல் பூர்வ ஜென்மத்தில் பண்ண யோகங்களையெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பரம்பரை தோஷங்களை நிவர்த்தி செய்து விடுவாங்க. பரம்பரையால் ஏற்படும் தோஷங்களை வந்து பரம்பரையில் இப்போ ஒரு தோஷம் இருக்குன்னா இந்த கடகத்தில் குரு இருக்கும்போது அதை நிவர்த்தி செய்வதற்கான வழியையும் வந்து அவர் காண்பித்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம். 6ஆம் இடமா சிம்ம வீடாக வருது. இதன் அதிபதி சூரியன். இவங்க ஒரு இடத்த வேலை செய்யும்பொழுது இவங்களுடைய உடல்நிலை வந்து பெருமளவு பாதிக்கப்படும். வேலை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது 6ஆம் வீடுன்றதுனால, இது சூரியனோட வீடுன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் இவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. அம்மை, கொப்பளம், மஞ்சக்காமாலை, ஜுரம், விஷக்காய்ச்சல், கண் நோய், முதுகெலும்பு பிரச்சனை, வயிறு, குடல் சார்ந்த பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷனு, எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆகிடும். இவங்களுக்கு ஓவர் எமோஷ்னல் ஆகிடுவாங்க. ஓவர் எமோஷ்னல் ஆனாலே அல்சர்லேருந்து டோட்டல் பாடியும் இவங்களுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம உடம்பையே கண்ட்ரோல் பண்ணுறது. மொத்த பார்ட்ஸும் கெடுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் அஜீரண கோளாறு இதிலெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் ஆங்கில மருத்துவம் இவங்களுக்கு ஆகாது. இந்த மாதிரிலாம் தூக்கமும் இருக்காது, சரியான தூக்கமும் இருக்காது. அதுலேயும் வந்து கவனம் தேவை. பெரும்பாலும் மீன லக்னக்காரர்கள் இது சக்கரத்தின் 12ஆம் வீடுனால தூங்கும்போது குரட்டை விடக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு ஆங்கில மருத்துவம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நரம்பு, தோல் ஃபிட்ஸு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. அதாவது தாத்தாவது இவங்களாவது அப்பாவது செய்வாங்க.
இவங்களுக்கு வந்து நிர்வாக திறமையும் உண்டு. அரசுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து இவங்க ஃபைன் கட்டுற மாதிரி வரும். பிற்பகுதியில் வந்து தலைமை பொறுப்பு பதவி எல்லாமே ஏற்படும். அதே போல் கடன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க. கடன் தொல்லைக்கு ஆளாவார்கள். அரசு பணியில் தலைமை பொறுப்பு இதெல்லாம் ஏதாவது ஒன்று, எந்த அரசு பணின்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பணியில் இருந்தால் இவங்களுக்கு பொறுப்புகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 6ல் குரு இருக்குது, சிம்மத்தில் குரு இருந்தால் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து ரிஸ்க்கு எடுத்து ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. அதே போல் வந்து பொருளாதார கடன் யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்கிறாங்க. லைஃப் பார்ட்னருக்கோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னருக்கோ உதவி பண்ணி போய் இந்த ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போட்டு இவங்க பொருளாதார பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள். புத்தி பலம், மற்றவரை எதிர்க்கும் குணம், அதே போல் மற்றவரை வெல்லக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது. இதை வந்து பார்த்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவது சிறப்பு. மீன லக்னத்திற்கு 7ஆம் பாவமாக கன்னி வரும். இந்த கன்னியும் மீனமும் டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். கன்னி வந்து காலச்சக்கரத்தின் 6ஆம் பாவம், இவங்களுடைய 7ஆம் பாவம். மீனம் வந்து காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் 12, 6, 12 இங்கே கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மீன லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை பொறுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே ரசித்து ருசித்து அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். எது வந்தாலுமே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எது இருந்தாலும் பொறுமையாக நடக்கட்டும், நடக்கும்போது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருந்தால் அது மீனம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் கன்னி அப்படி இருக்காது. கன்னி எல்லாமே ஒன்றுக்கொன்னே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியது. அப்போ பொறுமையாக நடந்தால் போதுன்றவங்களும் உடனே நடக்கணுன்னாலும் அங்கே டிஃப்ரெண்ட் வந்துடும். இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் நம்ம சொல்லிட்டோம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, நம்மளுக்கு ரேவதி இருக்குது. அதை பொறுத்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவங்க வந்து ரொம்ப சொத்தில் அவங்க வம்சத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், குழந்தை பிரச்சனையும் இருக்கும். அதே போல் வந்து அவங்க காலில் அடிபட்டவங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டால் ஒரு நட்டு போல்ட்டு வச்சவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கும். அதே போல் சொத்து தகராறு இருக்குன்னு வந்து சொல்லிட்டோம். அதே போல் ஆங்கில மருத்துவம் ஒத்துக்காது. எமோஷ்னலை சார்ந்து அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களும் அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தால் மீனம் வந்து வரும்னு சொல்லியாச்சு. அதே போல் கன்னி பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திரம், அஸ்தம், செவ்வாய்னு 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த இடத்துலையும் என்னன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதே போல் கன்னி பயங்கர கால்குலேட்டிவ். இந்த விஷயம் பண்ணால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கக்கூடியது. இதாக போனால் போட்டோன்னு விட்டுடும். எதையும் வந்து அந்தளவுக்கு வந்து இப்பயே வாழணும், எதுவாக இருந்தாலும் நம்ம இப்பயே லைஃப் அனுபவிக்கணும்னு. ஆனால் கன்னி இது தேவையா அந்த காலகட்டம் அப்படின்னு யோசிக்கும். அங்கேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். என்றைக்குமே ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 7ஆம் பாவம் நம்மளுக்கு டோட்டல் ஆப்போசிட்டு தான். நம்ம நைட்டுன்னா அவங்க பகல், அவங்க பகல்னால் நம்ம இரவு, இப்படி தான் இருப்போம். என்றைக்குமே வந்து எதிர் துருவங்கள் தான் ஈர்த்து கொள்ளும், ஒரே துருவங்கள் ஈர்த்து கொள்ளாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், காலத்திற்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியாக விட்டு கொடுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகும்பொழுது தான் நெகோஷியேஷனும் பண்ணிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளணும். இப்படிலாம் இருக்கும்போது தான் ஒரு குடும்ப வாழ்வு சிறக்கும். அப்போ கன்னி என்ன பண்ணும், எல்லாத்தையும் கணக்கு பார்க்கும், எல்லாத்தையும் வந்து சொல்லும், நீ அந்த நேரம் அந்த காலம் நீ அந்த சட்டை போட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு கேள்வி கேட்ட அப்படின்னும், ஆர்கியூமெண்ட் பண்ணும், நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லும். அதே போல் மீனத்துக்கு வந்து அவங்க கேட்குறத கேட்ட நேரத்துலையும் செய்ய முடியாது. அப்படியும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் 2 பேருக்குமே உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் இருக்கும். அதனால் குழந்தை பிறப்பில் லேட் ஆகிடுச்சுன்னா ஆண் பொண்ணை காரணம் சொல்கிறதோ, பொண்ணு ஆணை காரணம் சொல்கிறதோ செய்யவே கூடாது. இப்போ மீன லக்னமாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணால் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் நீங்கள் பின் வர்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். அதே போல் நீங்கள் கல்யாணம் ஆகிடுது, மீன லக்னம் யாரை கல்யாணம் பண்ணாலுமே, எந்த நட்சத்திர ராசியை கல்யாணம் பண்ணாலுமே அவங்க கன்னியோடைய அவுட்லைனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மீன லக்னக்காரர்களுக்கு நம்ம வரக்கூடிய கன்னி வீட்டில் என்ன மாதிரியான சிந்தனை கொண்டவங்க இருப்பாங்கன்னா, அவங்க குடும்பத்தில் வந்து சைக்காலஜிக்காக கொஞ்சம் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, கணவன் மனைவி பிரிந்தவங்க இருப்பாங்க, தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க. அதே போல் எதையுமே வந்து சீர்தூக்கி பார்க்காது நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆதாயம் எதிர்பார்க்கும். அதே போல் ஹெல்த் இஷ்யூ, கன்னிப்பெண் சாபமும் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், குழந்தை பிரச்சனையும் இருக்கும். அதே போல் அவங்க குடும்பத்தில் வந்து பேங்கிங், அதே போல் ஃபினான்ஸு, டீச்சிங், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், லாயர், மார்க்கெட்டிங்,
அதே போல் ஒருத்தருக்கு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப், அட்வைஸு, கன்சல்டன்ட், அதே போல் நம்மளுக்கு ஒரு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற தொழிலில் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வம்சத்தில் இருந்தால் நீங்கள் பெண் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எப்போவும் மீனத்தில் வந்து பெண்ணை கட்டிக்கிட்டாலும் சரி, மீன லக்னக்காரங்களும் சரி, ஒரு பசங்களுக்கு இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலான்னா, கல்யாணம் ஆன உடனேயும் சரி, அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்களும் ஃபாலோ பண்ணணும், கல்யாணம் ஆன பிறகு மனைவியும் ஃபாலோ பண்ணணும். பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது, அதே போல் உங்களுடைய மைண்டை, உங்களுடைய பேச்சை, உங்கள் புத்தியை காசாக்குறது, உங்கள் ஸ்கில்லை காசாக்குற தொழிலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன மாதிரியான தொழில்னால், உங்களுக்கு எம்பிஏ ஃபினான்ஸு, அதே போல் எம்பிஏ ஹெச்ஆர் தொழில், கைடாக, ஒரு வழிகாட்டியாக, லாயராக, அதே போல் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த தொழிலும் ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி தொழிலை செய்யும்போது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க குடும்பத்திலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். 2 பேருக்கும் கன்னியாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய கலத்திரம் வந்து மீனத்தை ஒட்டிய அவுட்லைனு, மீனமாக இருந்தாலும் கன்னியை ஒட்டிய அவுட்லைனில் நம்மளுக்கு கலத்திரம் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்ம 2 பேருக்கும் மைனஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு திங்கிங்கும் உங்களுக்கு வந்துடணும். என்றைக்குமே உறவுகள் நம்மளுக்கு விதிக்கப்பட்டது, இதுக்குள்ளேருந்து தான் நம்ம உறவுகளை எடுக்க போகிறோம் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தொழிலோ ஒரு பொருளாதாரமோ நம்ம என்ன பண்ணலான்னா, சந்திரன் என்ற மதியை வைத்து நம்ம கொஞ்சம் வந்து அதில் வந்து திருத்தங்களை பண்ணிக்கலாம். ஆனால் உறவு வந்து கடவுள் கொடுத்தது தான். அதை தாண்டி பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் பெற்றுக்கொள்வது அவரவர் கர்மாவை தாண்டி இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் இந்த காலகட்டம் நிறைய இந்த ஏழை குழந்தைகளுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு பெண் சாபம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் கன்னியுடைய வீட்டில். அதனால் வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு சாப்பிட்ற பொருள், அவங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு அழகு பொருட்கள் வாங்கி கொடுத்து, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்வித்து பார்க்குறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கன்னிப்பெண் சாபம். ஏன்னா கல்யாணமானாத பெண்கள் வந்து அவங்க வம்சத்தில் இறந்துருப்பாங்க, அதனால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் சப்த கன்னியர் வழிபாடு செய்வது, குழந்தை வடிவில் இருக்க தெய்வங்களை வழிபடுவது, குருவாயூர் செல்வது, ஐயப்பனை வழிபடுவது, இதெல்லாம் சிறப்பு. அதே போல் திருவெண்காடு சென்று புதனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு. அதே போல் மதுரை மீனாட்சி மரகத லிங்கத்தை வழிபடுவதும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பரிகாரமாகவே இருக்கும். திருநங்கைகளுக்கு உங்களால் இயன்றதை வந்து உதவி பண்ணுங்க, பிளஸ்ஸிங்ஸும் வாங்கிக்கோங்க. ஏன்னா கன்னி எப்போவுமே வந்து ஒரு சில்லியாக நடந்துக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற உத்திர நட்சத்திரம் என்னை ஜெயிச்சு நீ பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாமினேட் கொண்ட நட்சத்திரம். நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெரும்பாலும் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. லீகலாக அந்த இடத்துல பிரிகிறாங்க அப்படின்னா அங்கே கன்னி சம்மந்தப்படும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதே போல் அங்கே வந்து சுக்கிரனின் தோஷம் பெற்ற சித்திரையுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சென்று, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சென்று திருமணமான பிறகு தம்பதி சமேதராக வழிபடுவதும், திரிசக்தி முற்றம் கும்பகோணத்தில் இருக்கிற ஆலயம் சென்று வழிபடுவதும், தம்பதி சமேதராக இருக்கிற தெய்வங்களை வழிபடுவதுமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய லைஃப்பில் வந்து விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் நம்மளுக்கு இப்படி தான் களத்தில் அமைய போகுது அப்படின்னு தெரிந்த பிறகு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் குரு இருக்குது அப்படின்னா குருவின் பார்வை வந்து சிறப்பு. அதனால் இவங்க என்ன மாதிரியான வேலை பண்ணுறாங்கன்னா, இவங்களால செய்ய முடியலனாலும் அந்த வேலை யார் செய்வாங்களோ அவங்கள வைத்து அந்த வேலைகளை வந்து முடித்து கொள்ளுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய மீனமாகட்டும் கன்னியை வந்து ஒரு அன்பால் அரவணைத்து அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி செல்லும் பொழுது நெகோஷியேஷன் நிறைய தேவைப்படுது. பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால தான் உபயலகனுக்கு கல்யாண வாழ்க்கை பிரச்சனையான்னு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வருவது. அதே போல் 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு துலாமாக வரும், அதனுடைய அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து மனைவிக்கு தேவையானதை வந்து உங்களால் சரியான நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியாத பிரச்சனை வரும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போல் ஆழ்துளை கிணறு, அதே போர்வெல் வந்து உங்களுக்கு வந்து
சீக்கிரம் உங்கள் வீட்டில் ஒரு போர்வெல் போடுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. 2வது முறை போடும்போது தான் சக்ஸஸ் ஆகும். பெண்களுடைய கவனமாக இருக்கணும். பெண்களால் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் வாங்கலான்னா ஊருக்கு வெளியே சிட்டியில் வாங்கலாமா, அவுட் சைடில் வாங்கலாமான்னா வெளியில் வாங்குவது ரொம்ப சிறப்பு. நீண்ட ஆயுள் உள்ளவர்கள், அதே போல் பெண்களாக இருக்கும்போது கர்ப்பப்பை கோளாறுகள் வரும், கர்ப்பப்பை கட்டி வரும். அதெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸுனால தான். அந்த மன அழுத்தத்தை குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் எம்எல்எம் சீட்டுலாம் போடக்கூடாது, ஏமாற்றம் ஆகிடும். மாமியார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க, அதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெரும்பாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் பிரச்சனை வரும், அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் அக்கா அத்தை கிட்டலாம் வந்து பெண்களால் பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். அப்போ அக்கா முறையோ அது அத்தைமார்கள் முறையோ எதிர்பாராத பிரச்சனை வரும், கவனம் தேவைன்னு சொல்லியாச்சு. அடுத்தவங்க சொத்தை வந்து அடையிறதுக்கு எதிர்பார்க்கக்கூடாது, அதனால் பிரச்சனை ஏற்படும். இப்போ 8லேயே குரு இருக்கிறாருன்னா உழைப்பால் வரக்கூடிய வருமானத்தை வந்து மற்றவங்களுக்காக உதவி செய்வாங்க. நண்பர்கள், அதே போல் வீட்டில் குழந்தைகளுக்கு, இல்லை கம்பெனிக்காக உழைச்சி கொட்டணுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லிடலாம். 9 இடம் வந்து விருச்சக வீடாக வரும். இவங்க அம்மா அப்பா குடும்பத்திலே ஒரு ரகசியம் இருக்கும். தொலைவு, நீண்ட தூர பயணம் போவதில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. தான தர்ம காரியங்கள் பண்ணும்போதும் கவனம் தேவை. அதே போல் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேர் கெட்டுடும். நம்ம நல்ல விதமாக பண்ணாலும் அது வேறு விதமாக தெரிஞ்சு பேர் கெட்டுடும். அதே போல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளுமை நிறைந்த தந்தையாக இருப்பார். நீ இதை பண்ணு, நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எமோஷ்னல் அவரால் கட்டுப்படுத்த முடியாத தந்தையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் செவ்வாயை பொறுத்து இன்னும் அவருடைய கேரக்டரை அக்யூரேட்டாக சொல்லிடலாம். 9ல் குரு இருக்கிறாருன்னா ஒரு டீசெண்டான ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீப் நாலேஜு, மற்றவருக்கு புலப்படாத அறிவு ஆற்றல் எல்லாம் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அமைஞ்சிடுது. சகிப்புத்தன்மை, லவ் நிறைய காணப்படும். கம்பீரமான ஒரு மனோதிடம் கொண்ட ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அதே போல் ஒரு ஆற்றல் நிறைந்தவர்கள் சொல்லலாம். செவ்வாயினாலே வேகம், ஆற்றல் எல்லாமே இருக்கும். அப்போ செவ்வாயுடைய வீடுன்னு வந்தவுடனே என்ன ஆகும், இறங்கி நம்முடைய தலைவர் வந்து வேலை செஞ்சுருவார். அப்போ பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறை, மற்றவருக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற துறை அப்படின்னு வந்து சொல்லலாம். தன்னையே அர்ப்பணிச்சிடும் விருச்சகம். அதே போல் 10ஆம் வீடு தனுஷோடைய வீடாக வருது. அதுக்கு அதிபதி யாருன்னா குரு. இவங்க என்ன மாதிரியான தொழில் செய்கிறாங்கன்னா எம்பிஏ ஃபினான்ஸு, எம்பிஏ பேங்கிங்கு, ஹெச்ஆர், சட்டம் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், வாகனம், மிஷின்ஸ், இன்ஜினியர் ஃபீல்டு, டீச்சிங்கு. அதே போல் அடுத்தவருக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த போதித்தல் மாதிரி தொழில்கள், வட்டி தொழில் மட்டும் இவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. புக் ஷாப்பு, ஒரு கைடாக இருக்கிறது, ஒரு அட்வைஸராக இருக்கிறது, ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பது, அதே போல் ஒரு ஜோதிடம் சார்ந்த தொழில், லாயர் தொழிலும் இவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆசைகள் வந்து அடைவதில் இவங்க போராடி தான் வெற்றி பெறணும். தொழிலும் லாபம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. எல்லாத்தையுமே வந்து போராடி தான் இவங்க பெற வேண்டியதாக இருக்குது. சுமாரான லாபத்தை தான் பெறாங்க. ஏன்னா பாதகாதிபதியே கேந்திராதிபதியாக ஆயிடுறாரு. அதனால் இவங்களுக்கு கூட்டு தொழிலும் அந்தளவுக்கு செட் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. 10ல் குரு இருக்கிறாருன்னா அது அம்சயோகம், மீனத்தில் ஆட்சியாக வேறு இருக்கிறதுனால இவங்க வந்து குரு வந்து இன்னும் மற்ற கிரகங்களுடன் இருந்தால் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. இவங்க ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு தலைமை பதவி வகிக்கிறாங்க. சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, மேன்மையான வாழ்வு இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா குரு மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. இன்னும் சில கிரகங்கள் இருக்கும்பொழுது அதை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்போது தான் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு சிறப்பாக செய்வார். இல்லைன்னா தொழிலே கிடைக்காம நாயாப்பையாக அலைவாங்க. 10ல் 4 கிரகம் இருக்குது, 5 கிரகம் இருக்குதுன்னாலும் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. இதையே நம்ம வந்து சுயஜாதகத்தின் மூலம் ஆய்வு எடுத்துக்கணும். அதே போல் 11ஆம் வீடு வந்து மகர வீடாக வருது. இதுக்கு அதிபதி சனி. அப்போ சனின்னு வந்தாலே இங்கே ஒரு கண்ட்ரோல் வந்துடும், ஒரு கட்டுப்பாடு வந்துடும், ஒரு லிமிட்டேஷன் வந்துடும். இவங்க வந்து எல்லாரை போலையும் வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு எல்லையில்லாத ஆசையை வந்து வளர்த்துக்க முடியாது, ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும், ஆசை அபிலாஷையாக இருந்தால் கூட. 11ல் குரு இருக்கிறாருன்னா இது இந்த இடத்துல வந்து நீசம் குரு. அதனால் திருமணம், குழந்தை பாக்கியம்லாம் வந்து ரொம்ப தாமதமாக நடைபெறும். கிடைக்காது அப்படின்னு இருக்காது. ஏன்னா 11 என்ற லாபம் எந்த கிரகம் உட்கார்ந்தாலுமே அங்கே கொடுத்து தான் ஆகணும். அப்போ எப்படின்னா பண்ணால் காலம் கடந்து கேட்க வேண்டிய நேரத்தில், அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம காலம் தாழ்ந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 12ஆம் இடம் கும்ப வீடு, இது சனியுடைய வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். செலவு லாபம் ஈக்குவலாக இருக்கும். சிறு வயதில் நெருங்கிய நண்பர் காணாமல் போயிருப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க.
மூத்த சகோதரத்தாலும் விரயம் உண்டு, காலில் பாத வெடிப்பு உண்டு, கால்வலி இருந்து கொண்டே இருக்கும், அரசால் சொத்து அபகரிக்கப்படும், இல்லை ஃபைன் கட்டுவாங்க. ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறுவதற்காக தான் இவங்க சக்தி மொத்தமுமே விரயமாகும். ஏன்னா சக்கரத்தின் 11ஆம் இடம் கும்பம் தான் இவங்களுக்கு 12ஆம் இடமா வந்துருச்சு. அதனால் இவங்க ஆசைகள் நிறைவேறத்துக்கு, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆசை அபிலாஷைகள் நிறைவேற தான் இவங்க ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி இவருடைய எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 12இல் குரு இருந்தாருன்னா நிறைய பொருள் விரயம், மன உளைச்சல், அதே போல் உடல் அசதி, ஆதாயத்தை அடைவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் ஊராக சுற்றுவாங்க. ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியாது, ஒரு இடத்துல நிற்க முடியுங்க, அலைஞ்சு தாங்க நான் வந்து பொழப்ப பார்க்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்கிறாங்க. 12இல் குரு வந்து அலைந்து திரிந்து பொருளாதாரத்தை தேடக்கூடிய நிலையை வச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிரந்தரமான ஒரு கையிருப்பு அவங்கக்கிட்ட இருக்காது. மணியை வந்து எப்போவும் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் இந்த குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தாலே, இந்த மீனம்னாலே குருவினுடைய ஆதிக்கம், அவங்க வந்து பொருளாதாரம் கல்வித்துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, பொழுதுபோக்கு துறையிலும் ஆதிக்கம் செலுத்துகிறவங்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு எந்த வீட்டில் இருக்குதோ அதை பொறுத்தும் சில துறைகள் மாறுபடுது அப்படின்னு சொல்லலாம். மீன லக்னத்தில் பிறந்துட்டாங்கனாலே அவங்க வந்து வாழ்க்கையில் அனைத்து விதமான ஆசை அபிலாஷைகளை அனுபவங்களை பரிபூர்ணமாக பெற்று அடைந்து அவங்க வந்து இறுதியில் ஞானத்தையும் அடைந்து மோட்சத்தை அடைவதற்கு தான் இந்த மீன லக்னமே பிறந்திருக்குது. எல்லாத்தையும் அனுபவித்து கடைசியில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை அடைகிறாங்க, இறுதியில் மோட்சத்தை அடைகிறாங்க, ஒன்றுமே இல்லை லைஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. மீன லக்னம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு ஒரு ரீவைண்ட் மாதிரி பார்த்துடலாம். இவங்க நீண்ட தூர பயணங்களில் கவனம் வேண்டும். அதே போல் தந்தையோட டீல் பண்ணுற விஷயங்களாகட்டும், தந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், அதில் நேர்மையை கடைப்பிடிக்கணும், தவறான முறையெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது. ஏன்னா 9ஆம் வீடே விருச்சக வீடாக வரும். விருச்சகம் தொட்டு தான் நாம் சென்ற பிறவியில் பண்ண பாவங்களுக்குரிய கர்ம பலனை அனுபவிக்க போகிறோம். அதனால் விருச்சக பாவம் தொட்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும். அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம பேச்சில் கவனமாக இருக்கணும், இவங்க கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3-8 கூடியவரை சுக்கிரனாக வருவார். அதே போல் இளைய சகோதரமாக அதில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும். ஏன்னா அது 3ஆம் இடமே ரிஷப ராசியாக இருக்கும். ரிஷபம்னாலே ஒரு பஞ்சாயத்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இளைய சகோதரம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, அதே போல் இவங்களுடைய நண்பர்கள் வட்டம், இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை தரும். எல்லா இடத்துலையுமே கம்யூனிகேஷனில் பி அவேராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் குழந்தை பெற்றுக்கொள்வதை வந்து இவங்க தள்ளி போடக்கூடாது. இருவருக்குமே, மீனமாகட்டும், மீனத்தோடைய கலத்திரமான கன்னியோடைய அவுட்லைன் ஆகட்டும், குழந்தை பிறப்புக்கான ஒரு பிரச்சனை 2 பேருக்குமே இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதனால் நான் அப்புறம் பெற்றுக்கிறேன், நான் இப்புறம் பெற்றுக்கிறேன், நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. ஏன்னா கரு கலைத்த ஒரு கர்மதோஷம் இருக்குது. அதனால் குழந்தை கிடைக்கும்போது இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுக்கும்போது பெற்றுக்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் பேசும்போது அவங்களுடைய பேச்சு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதே போல் எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை எல்லாம் நீக்கிடணும், மற்றவங்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கலத்திரத்தோடு அவங்க ஆர்கியூமெண்ட் எப்போவுமே வச்சுக்கக்கூடாது. ஆர்கியூமெண்ட் வச்சாலும் அங்கே பிரிவினை ஏற்பட்டுடும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கன்னி வந்து ஒரு கால்குலேட்டிவ், நான் தான் வந்து பேசியே ஜெயிப்பன்ற ஒரு அடம்ப்ட், அதனால் ரொம்ப நம்ம விட்டு கொடுத்து போவது சிறப்பு. அதே போல் கடன் கொடுக்கறது வாங்கிறது செய்யக்கூடாது. அதே போல் வட்டி தொழிலும் செய்யக்கூடாது. வட்டிக்கு நம்ம கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில மருத்துவம் போகவே கூடாது. நம்ம மீனமாகட்டும், கல்யாணம் பண்ண பிறகு கன்னி காத்திரத்துக்கும் ஆங்கில மருத்துவம் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஆங்கில மருத்துவத்தைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, அதே போல் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு ஃபிட்ஸு, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. மலர் மருத்துவம், சித்தா மருத்துவம், ஆயுர்வேதம் அந்த மாதிரி போயிடணும். அதே போல் ரத்தத்தை எப்போவும் வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கணும். இயற்கை முறையிலையா இல்லைனா ரத்த தானம் கொடுத்து அதுக்கு என்னன்ற ஒரு வழியை வந்து கண்டுபிடித்து கொள்வது ரொம்ப சிறப்பு. மீனம் வந்து ஒரு குடுப்பனை என்ன, மீன லக்னத்துக்கு குடுப்பனை இல்லை இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கேர் அவேர் எப்படிலாம் இருக்கலான்னா, இவங்களுக்கு வந்து எப்போ மிதுனம் பாவத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த மிதுனம் வந்து ஒரு காசிப் ராசி. அந்த பாவம் தொட்ட செயல்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் சொல்லக்கூடாது, சொல்லாமையே அது தெரிஞ்சிடும், சொல்லிட்டா ஊர் பூரா போஸ்டர் அடித்து ஒட்டினா மாதிரின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம 4ஆம் பாவமாக நம்மளுக்கு என்ன வரும்னா மிதுனமாக வரும். 4 என்ன, நம்முடைய அசையும் அசையா சொத்துக்கள்,
தாயுடைய உறவு, தாய் வழி சொந்தங்களை குறிக்கும். நம்மளுடைய படிப்பு, வீடு, வாகனம், சொத்து இதையெல்லாம் குறிக்கும். அப்போ 4ஆம் இடத்துல இப்போ படிக்கிறதுக்கு ஒரு காலேஜு இல்லை ஒரு ஸ்கூல் போகிறோம். அதை பற்றி விசாரிக்கலாம். நம்ம +1 எடுக்கும்போது என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி எந்த காலேஜ் போகலான்னு விசாரிச்சுக்கலாம். ஆனால் இந்த காலேஜ் தான் போய் சேரணும்னு முடிவெடுத்த பிறகு அதை வெளியே சொல்லக்கூடாது. சேர்ந்துட்டு வந்த பிறகு வெளியே சொல்லணும். அதே போல் ஒரு வீடு வாங்கணும், அதுக்காக விசாரிக்கலாம். அதே போல் ஒரு இடம் வாங்கணும், அதற்காக விசாரிக்கலாம். வண்டி வாங்கணும், விசாரிக்கலாம். எல்லாம் விசாரிச்சிடலாம். முடிவில் வாங்கிட்ட பிறகு தான் அதை சொல்லணும். வாங்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த காரியம் நம்மளுக்கு நிறைவேறாது. அதே போல் தாய் பற்றியோ தாய் வழி உறவுகளை பற்றியோ நல்ல விதமாக சொல்லிக்கலாம். இல்லை எங்கள் அம்மா வீட்டு சொந்தத்தாலே எனக்கு பிரச்சனை, எங்கள் அம்மாவே எனக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்களை பற்றி நம்ம சும்மா ஒரு சில சாதாரணமாக சொன்னால் கூட அது வெளியில் வந்து ஊர் பூரா பரவி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். 4ஆம் பாவம் தொட்ட இந்த தாய் வழி உறவுகளோ, படிப்பு, வண்டி, வாகனம், அதே போல் ஒரு சொத்து, இந்த விஷயத்தெல்லாம் ஒன்று தரவிடாது. இல்லை அதை வந்து டிலே பண்ணிடும். அதனால் இந்த விஷயங்களை கூடுமான வரைக்கும் விசாரிக்கிற வரைக்கும் விசாரிச்சுட்டு அதை நடத்தி முடித்த பிறகு தான் நம்ம வந்து அதுக்கடுத்த ப்ராசஸ்க்கு போய் நடத்தி அதில் முடித்த பிறகு தான் வெளியே சொல்லணும். அதற்கு முன்னாடி சொல்லணும்னா அந்த பாவத்தால் நமக்கு லாபம் இல்லை. அந்த பாவத்தான செயல்கள் நடைபெறாமல் போயிடும். அதனால் கவனமாக இருக்கணும். அதே போல் 2ஆம் பாவம் என்னென்னா நமக்கு மேஷ வீடாக வரும். மேஷம் எப்போ கொடுக்குதோ அப்போ தான் வாங்கிக்கணுன்ற ஒரு இதுவும் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கும் போது அது கிடைக்காதுன்ற ஒரு சொல்லும் ஒரு வழக்கும் இருக்குது. அதே போல் அது கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கணும். அதுக்கிட்ட வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தொழில் மூலியமாக 2ஆம் பாவம் வந்து தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் சொல்லும். தொழில் அல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டு வாடகை வருமானம், அதே போல் நம்ம உழைச்சி சம்பாதிக்காத சம்பாத்தியம், இதெல்லாம் ஒரு வீட்டு வாடகை மூலம் ஒரு வருமானம், ஒரு நிலம், அதை நம்ம சம்பாரித்து வாங்குகிறோம். நம்ம அங்கே வேலை செய்யலை இல்லையா, அதை இங்கே குறிப்பிடுறோம். ஒரு வீட்டு வாடகை வருமானம், நம்ம நேரடியாக அங்கே இன்வால்வ் ஆகலைன்றது தான். ஒரு வீட்டு வாடகை வருமானம், அதே போல் நிலம் குத்தகை விட்டு வருமானம் வருவது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவது, ஒரு ஷேர் வாங்கி வைப்பது, அதே போல் ஒரு வாக்கால் ஒரு தொழில் பண்ணி ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இது பண்ணி நம்ம ஒரு கமிஷன் பேஸாக ஒரு இது வாங்கிறது, அதே போல் குடும்பம் மூலியமாக ஒரு வருமானம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான வருமானங்கள்லாம் இவங்களுக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. இவங்க சொந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கோ, இவங்களுக்காக ஒரு பொருள் வாங்கலான்றதுக்கோ 2ஆம் பாவம் தொட்டு வரக்கூடிய வருமானங்கள், மற்ற வருமானங்கள் இருக்குது இல்லையா, இந்த வருமானங்களால் வந்து அவங்களுடைய சொந்த செலவுக்காக யூஸ் பண்ணிக்க முடியாது. அது பிறருக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே போகும். அதனால் இந்த விஷயங்கள்லையும் இவங்க கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. 2ஆம் பாவம் தொட்டு வரக்கூடிய வருமானங்களை தொட்டு இவங்களால் எதையும் இவங்களுக்காகன்னு அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். அவங்க அவேராக இருக்கிறது, அவங்களுக்கு என்ன கொடுப்பன இருக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த 12ஆம் பாவம் தொட்டு விரயம் ஏற்படும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே குடும்பத்துக்காக மற்றவங்க ஆசைக்காக தான் இந்த விரயம் ஏற்படும்னு சொல்லியிருக்கோம். இந்த விரயத்தை எப்படி மட்டுப்படுத்துவது, ஒரு சேமிப்பை அதிகப்படுத்திக்குவது அப்படின்னு பார்த்தா 12ஆம் பாவமாக நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கும்ப வீடாக வரும். அதற்கு அதிபதி சனி. சனிக்கிழமை மதியம் 1 to 2 கருவேப்பிலை சாதம், புளியோதரை சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம் கொடுக்கலாம். அதே போல் தயிர் சாதம் வந்து நம்ம மோர் மிளகா இருக்கு இல்லையா, அதோடு வைத்து கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு 12ஆம் பாவம் தொட்ட விரயங்களும் மட்டுப்படும், லாபம் அதிகரிக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு லாபம் வராது, ரொட்டேஷன் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மட்டுப்பட்டு இவங்க வாழ்க்கையில் ரொம்ப அயனசயன போகம், அவங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறுவதற்கு இந்த வழிபாடும் இந்த தான தர்மமும் இவங்களுக்கு வந்து இந்த தான தர்மம் இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரை வழிபடும் பொழுதும் இந்த இறை வழிபாடும் தான தர்மமும் இவங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக உயரிய உன்னத நிலையை அடைய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அங்கே இருக்கிற ஆலயத்திற்கு அன்னதானத்திற்கும் நம்ம ஒரு பச்சரிசி தானமாக வாங்கி தருவதும், அங்கே நெய்வேத்தியத்துக்கு நம்ம தேவையான எண்ணெய், நெல், எள் வாங்கி கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை இவங்க அடைவாங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு சில திதிகளில் வந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது. துதியை திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தி திதியில் இவங்க நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. அந்த நாளில் முகூர்த்த நாட்கள் வந்தால் எடுத்துக்கக்கூடாது. அப்படி செய்யும்பொழுது இவங்களுக்கு ஒரு சுபிக்ஷமாக இருக்காது. ஒரு சில நிறங்களை அவங்க உடன் வைத்து கொள்ளும்பொழுது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். வெள்ளை, மஞ்சள், சிகப்பு இந்த நிறங்கள்லாம் அவங்களுக்கு ஃபேவரட் கலரு. அந்த நிறங்களை கையில் வைத்துக்கலாம்.
இல்லை அந்த நிறங்களை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸாக போட்டு போகும்பொழுது நாம் செல்லும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். இந்த பதிவில் நம்ம 12 பாவங்களுக்கான கட்டமைப்பை வந்து பார்த்துட்டோம். இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 1 10 கூடையவர் குருவாயிடுவார், 2 9 கூடையவர் செவ்வாய் ஆயிடுவார், 3 9 கூடையவர் சுக்கிரன் ஆயிடுவார், 4 7 கூடையவர் நம்மளுக்கு புதன் ஆயிடுவார். நம்மளுக்கு 9ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டுக்குரியவர் சந்திரன் ஆயிடுவார், 6ஆம் வீட்டுக்குரியவர் நமக்கு சூரியன் ஆயிடுவார், நம்மளுக்கு 11 12க்குரியவர் நம்மளுக்கு சனி ஆயிடுவார். இந்த கிரகங்கள் அவருடைய தசா புத்திகளில் அவங்க வந்து என்ன மாதிரியாக இவங்களுக்கு செயல்படுறாங்க, அவங்க வந்து பொருளாதாரமாக செயல்படுதா இல்லை உறவாக செயல்படுதா என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவங்க 1 5 9 வந்து தசை நடத்தினாலும் சரி, 6 8 12 தசை நடத்தினாலும் சரி, இவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்க பாக்கியத்தை பட்டிருக்கிறாங்க என்பதை உணர்ந்து நம்மளுடைய பலன்களும் மாறுபடும். அதனால் இது மட்டுமே வந்து இறுதியான பலன் எடுத்துக்காதீங்க. இது பொது பலனே. இதில் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகள் தான தர்மங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வில் அபரிமிதமான பலன்களை தாராளமாக அடையலாம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பிறந்ததுலேருந்து உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இவையெல்லாம் வந்து ஒவ்வொரு பாவம் தொட்டு ஒவ்வொரு தசாபுதியில் வந்து சிறப்பாக நடைபெறும். நீங்கள் வந்து இதை கண்கூடாகவே பார்க்கலாம். 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் குடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு வந்து இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1 5 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 2 6 10லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 4 8 12லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 3 7 11லேருந்து தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசா புத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின குடுப்பனையை இந்த தசா புத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் வந்து இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலாம் என்பதை வந்து சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் குடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை வந்து பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில்துறை மாறும். அதே போல் உங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதுக்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு.
அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.